ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை கேட்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜெபத்தை தூப வர்க்கமாக தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்லுவதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படியெல்லாம் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர், ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு சில நேரங்களிலே உடனடியாக பதில் தருவது இல்லை. நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில், எதிர்பார்க்கிற வேகத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவதில்லை. அதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஒரு பெரிய தேவைக்கு நடுவில், ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இந்த திருமண வீட்டில் இருக்கிறார். ஆகவே நமக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து நம்முடைய தேவையை அவரால் சந்திக்க முடியும் என்ற ஒரு அசாத்தியமான விசுவாசத்தோடு தான் மரியாள் போய் இயேசுவினிடத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறதை சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் கூட மரியாளை போல தேவன் மேல் மிகப்பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு அசாதாரணமான விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு போய் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய தேவையை, நம்முடைய எதிர்பார்ப்பை, நம்முடைய மன விருப்பத்தை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த நேரத்தில், நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில், சில காரியத்தில் தேவன் நமக்கு பதில் தராமல் தாமதிப்பதற்கான காரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறான். இயேசு தமது ஊழியத்தை ஆரம்பித்து முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு ஒரு வேளை குறிக்கப்பட்டிருந்தது. அதைதான் அந்த திருமண வீட்டிலே இயேசு சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. இயேசு சிலுவையிலே மகிமை அடைவதற்கு தேவ திட்டத்திலே ஒரு வேளை குறிக்கப்பட்டிருந்தது. வெளியரங்கமாக தேவ ஆலயங்களிலே சுற்றி திரிந்து பிரசங்கித்து நோய்களை குணமாக்கின இயேசுவை போர் வீரர்களாலே பிடிக்க முடியவில்லை. வேளை வந்தபோது இயேசுதாமே மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று யோவான் 12வது அதிகாரத்தில் 23வது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வேளையை, ஒரு நேரத்தை, ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு சந்ததியை வாக்கு பண்ணின தேவன், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உடனடியாக ஒரு குமாரனை கொடுத்து விடவில்லை. வாக்கு பெற்ற பின்பு ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருக்க நேர்ந்தது. குறித்த வேளை, குறித்த கால திட்டத்தில் சாராள் குமாரனை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். நமது குறைவுகளை, நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே தெரிவிக்கிறோம். ஆனால் நாம் நினைத்தபடி, நாம் நினைத்த நேரத்தில் அது நிறைவேறாத போது
நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். தமது வேலை இன்னும் வரவில்லையே என்ற இயேசு அந்த தேவையை சந்திக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் அந்த தேவையை சந்தித்தார். அந்த நேரத்தில், அந்த காரியத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய வேலை வந்தபொழுது அந்த தண்ணீர் தானாகவே திராட்சை ரசமாக மாறினது. இன்றைக்கு நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒரு அற்புதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள், நீங்கள் விசுவாசித்து கொண்டே இருங்கள், நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் தம்முடைய கால திட்டத்தின்படி ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். இன்றைக்கும் தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காக, உம்முடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து காத்திருங்கள். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தேவைகள் மத்தியிலும், எங்கள் எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய வேளையில் உம்முடைய அற்புதங்களை செய்தருளுவீர், எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர் என்கின்ற அசாதாரணமான விசுவாசத்தோடு உம்முடைய நேரத்திற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.